உன் ஜென்ம சபியம் மாறணும். உன் ஜென்ம சுபாவம் மாறணும். உனக்கு தெரியல உன் ஜென்ம சுபாவம் என்னன்னு உனக்கு தெரியும். உன் பரம்பரை புத்தி என்னன்னு உனக்கு தெரியும். அது மாறணுங்க. மாறி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கான். பழையவைகள் எல்லாம் அதே பழைய பேச்சு, அதே பழைய சண்டை. அவங்க புத்தியில கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாதுங்க. அந்த புத்தி அப்படியே இருக்குதுங்க. 25 வருஷம் விசுவாசிங்க புத்தியில மாறும். வேணுமான காத்துல இல்ல, கழுத்துல இல்ல, எதுலயுமே இல்ல, நல்லா போயிட்டு ஆயிடுச்சு. ஆனா புத்தி மாத்திரம் அது பழைய புத்தி அப்படியே இருக்கு. வாயும் மாறல, பேச்சும் மாறல, எதுவுமே மாறல. மறுவ மாதிரி நினைச்சிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க.